அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய கம்பளிகளுக்கு வரி விதிப்பை 50% வந்து உயர்த்தி இருக்கிறாரு. இதோடைய காரணமாக இந்தியாவுடைய பாரம்பரிய தொழிலாக இருக்கக்கூடிய கைத்தறி கம்பளி தொழில் பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை வந்து இப்போ சந்திச்சுட்டு வருது. இந்த திடீர் வரி விதிப்பு அப்படின்ற விஷயம் இந்த துறையில ஈடுபட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கிராமப்புறங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையே பெரிய அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் ஒரு 17,000 கோடிக்கு மேல ஏற்றுமதிகள் செய்யப்படக்கூடிய இந்த கம்பளிகள் அப்படின்றது அதிக அளவு, அதாவது 60% அமெரிக்காவுக்கு மட்டுமே வந்து செல்றதாக இருக்கு. ஆக அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு அப்படின்ற விஷயம் ஒட்டு மொத்தமாகவே இந்தியா கம்பளி தொழில்களையே இப்போ முடக்கி இருக்கு. ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க நஷ்டத்தை சந்திச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த தொழில நேரடியாக பணிபுரியக்கூடிய 13 லட்சம் தொழிலாளர்களுடைய வேலை அப்படின்றது இழக்கக்கூடிய ஒரு அபாயமும் இந்த இடத்துல நம்மால பார்க்க முடியுது. ஆக இந்த விஷயத்துல மத்திய அரசானது உடனடியாகவே தலையிட்டு இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிதான் பல தொழில் வல்லுநர்கள் வந்து கோரிக்கைகளை விடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. ஆக இந்த வரி விதிப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அமெரிக்காவுடைய இந்த புதிய வரி விதிப்பு அப்படின்ற விஷயம் இந்திய கம்பளி தொழிலுக்கு பெரிய அளவுக்கான ஒரு பேரிடராகவே மாறி இருக்கு. அதாவது முதல்ல 25% இருந்திருந்த இந்த வரியானது இப்போ 50% வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால அமெரிக்காவுடைய சந்தையில இந்திய கம்பளிகளுடைய விலை அப்படின்றது மிகவுமே கடுமையாக உயர்ந்திருக்கு. அதனால அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் வந்து யாருமே அதிக அளவுக்கு இந்திய கம்பளிகளை வாங்குற விஷயத்தையுமே குறைச்சிட்டாங்க. இப்போ இதோடைய விளைவாக தான் கோடிக்கணக்கில் போகக்கூடிய ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை அப்படின்ற விஷயம் இப்போ விற்பனை ஆகாம தேங்கியே கிடக்கு. இந்திய ஏற்றுமதியாளர்களுமே அவங்களுடைய ஆர்டர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை சேமிச்சு வைக்கக்கூடிய நிலை அப்படின்றதுமே இப்ப ஏற்பட்டுருச்சு இந்த வரி விதிப்பு அப்படின்ற விஷயம். ஆக இந்த தொழிலுடைய பொருளாதார நிலைத்தன்மை அப்படின்ற விஷயம் கடுமையாகவே இங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதோகி பகுதி வந்து கார்பெட் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்களுடைய அதாவது அந்த சிட்டியுடைய பங்கானது வந்து மொத்தமாகவே இந்த கம்பளி ஏற்றுமதியில வந்து 60% வந்து இந்த சிட்டியில இருந்தே நமக்கு கிடைக்கிறதால அது வந்து கார்பெட் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ இந்த பிராந்தியத்துடைய பெரும்பான்மையான பொருளாதாரம் அப்படின்றது வந்து கம்பளி தொழிலை சார்ந்து இருக்கிறதாக தான் இருக்கு. ஆகையால லட்சக்கணக்கான குடும்பங்களும் தலைமுறையாக இந்த தொழிலே ஈடுபட்டு இருக்கிறவங்க அப்படின்றவங்க இந்த வரி விதிப்பால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த தொழிலுடைய நெருக்கடி அப்படின்றது பதோகியோ இல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. ஆக இந்த வரி விதிப்பானது பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையே அச்சத்துக்கு தள்ளி வறுமையில தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கக்கூடும். இதை தொடர்ந்து இப்போ அமெரிக்காவில் இந்த வரி விதிப்பு மாற்றம் நடந்திருக்கிறதால பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா மற்றும் துருக்கி மாதிரியாக இந்தியாவுக்கு போட்டியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்படின்றதுதான். இந்த நாடுகள் வந்து குறைவான வரியோடையே அமெரிக்காவுக்கு அவங்களுடைய கம்பளிகளை ஏற்றுமதி செய்ய முடியும். அதனால அமெரிக்க இறக்குமதியாளர்களுமே வந்து குறைந்த விலையிலேயே கம்பளியை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த போட்டியாளர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு அமெரிக்க இறக்குமதியாளர்களை வந்து நாடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கிறதால இது இந்திய கம்பளி தொழிலுடைய சந்தையுடைய பங்கை வந்துட்டு பெரிய அளவுக்கு குறைக்கிறதோட இந்தியாவுடைய சர்வதேச வர்த்தக பொருளையுமே பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு பார்வையாக முன்வைக்கப்படுது. இதை தொடர்ந்து கார்பெட் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சஞ்சய் குப்தா அவர் பேசும்பொழுது இந்திய தொழிலில் சுமார் 25-30 லட்சம் கிராம மக்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய 13 லட்சம் பேர் நேரடியாகவே வந்து அமெரிக்க சந்தையை நம்பிதான் வாழ்றதாகவும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொழிலாளர்களுடைய வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த வரி விதிப்பால ஏற்படும் பொழுது அவங்க வந்து வேலையை தேடி மும்பைக்கோ, டெல்லிக்கோ, ஹைதராபாத்கோ இல்ல பெங்களூருக்கோ, சென்னை மாதிரியான பெருநகரங்கள் வந்து அவங்களுடைய இந்த தொழிலை விட்டுட்டு அவங்களுடைய இந்த இருப்பிடத்தை விட்டுட்டு குடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் அப்படின்றதோட இந்த நகரங்கள்ல ஏற்கனவே வந்துட்டு வேலை வாய்ப்புடைய சந்தையில கடுமையான போட்டி அப்படின்றது நிலவிட்டுதான் இருக்கு. அவங்களுடைய இந்த நிலை அப்படின்றது மேலுமே இன்னும் மோசமாக கூடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அவரால். இப்போ இந்த விஷயமானது வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து நகரப்புறங்களுக்கு தொழிலாளர்கள் புலம்பெயரக்கூடிய ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காட்டதாக அமைஞ்சிருக்கு. மேலும் அமெரிக்காவுடைய இறக்குமதியாளர்களா இருக்கக்கூடியவங்க இந்திய கம்பளி விலையை வந்துட்டு 50% வரி விதிப்போட ஏற்றுக்கிறதுக்கும் அவங்க மறுக்கிறாங்க.
இதனாலதான் இப்போ இந்திய ஏற்றுமதியாளர்களுமே பெரிய அளவுக்கான ஆர்டர்கள் எல்லாத்தையும் முழுமையாக இழந்துட்டு அதோட அவங்களுடைய குடோன்கள்ல பொருட்களையும் தேக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இப்போ உருவாக்கிட்டு வருது. இந்த விஷயமானது இப்போ வங்கி கடன் வட்டி கட்டுறதுல இருந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அப்புறம் அந்த தேங்கி கிடக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குகளை பராமரிக்கிறதுக்கான செலவுகள் மாதிரி இன்னும் கூடுதலான பல நிதி சுமைகளை அவங்க மேல சுமத்துற மாதிரியும் இருக்கு. இப்போ இதை தொடர்ந்தே புதிய உற்பத்தி தொடங்கப்படாம இருக்கிறதால ஒட்டுமொத்தமாகவே இப்போ இந்த உற்பத்தி சந்தையுமே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையே இப்ப தொடர்ச்சியாக ஏற்படுது அப்படின்னா பல ஏற்றுமதி நிறுவனங்கள் அப்படின்றது மொத்தமாகவே திவாலாகிறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது தான் நேரிடக்கூடும். ஆகையால கார்ப்பரேட் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்காக மத்திய அரசு கிட்ட கோரிக்கையை இப்ப விடுத்திருக்காங்க. அவங்க அரசு 50% வரியை ஈடு செய்யக்கூடிய விதமா ஒரு நிதி உதவியை வழங்கணும் அப்படின்னும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சலுகை திட்டங்களை மறுபடியும் தொடங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. குறிப்பாகவே 5% வட்டி சலுகை அப்படின்றதும் ஊக்க திட்டங்களை மறுபடியும் வழங்கப்படுது அப்படின்னா ஏற்றுமதியாளர்கள் அவங்களுடைய நஷ்டத்தை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்றதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் அப்படின்ற விஷயம் இந்த தொழிலுடைய எதிர்காலத்துக்கே மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் இங்க அவசியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. மேலும் இந்தியாவுடைய கைத்தறி கம்பளி தொழில் அப்படின்றது 50 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு தொழிலாக இருக்கு. இது இந்தியாவுடைய பாரம்பரியமும் கலாச்சாரத்துடைய ஒரு பகுதியாகவுமே கருதப்படுது. இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க 90% பேர் கலைஞர்களாகவோ இல்ல விவசாயிகளாகவோ இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அவங்க பகுதி நேரமாக இந்த தொழிலில் ஈடுபட்டுட்டு அவங்களுடைய வருமானத்தையும் ஈட்டிட்டு இருக்கிறாங்க இந்த தொழில் மூலமாக. இப்போ இந்த தொழிலை விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. அவங்க இதுல இருந்து வெளியேற வேணும் அப்படின்னா மறுபடியும் அவங்க இதுக்கு திரும்புறது அப்படின்றது கடுமையாகிரும். மொத்தமாகவே இந்த தொழிலானது அழிக்கப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை, இங்க இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம்ன்றது அழிக்கப்படுறதுக்கான சூழ்நிலையும் இந்த இடத்துல மாறிடும். இதனால ஒரு பாரம்பரியமான கலையுமே அவங்களுடைய கலைஞர்களுடைய திறமையுமே ஒரு நிரந்தரமாகவே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு அபாயத்துமே இந்த இடத்துல நம்மளால உணர முடிகிறது. இதை தொடர்ந்தே அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு அப்படின்றது 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவுல உருவாக்கி இருக்கக்கூடிய சிக்கலை தான் வெளிப்படுத்துறதாக இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்காவோட நல்லுறவை பேன்றதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அரசு இந்தியா பொருட்களுக்கு கடுமையான வரியையும் விதிச்சிட்டு வராரு. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவுகளையும் அரசியல் நலன்களுக்காக ஏற்படக்கூடிய மாறதுக்காக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நமக்கு காட்டுறதாக இருக்கு. சீனாவுக்கு எதிராக இந்தியாவோட கை கோர்க்கக்கூடிய அமெரிக்கா விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த வர்த்தக கொள்கை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஏன் கடுமையாக பாதிக்குது அப்படின்றதையும் நமக்கு எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த கம்பளி தொழில் அப்படின்றது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு கூடுதலான வருமான ஆதரவாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் விவசாயம் இல்லாத ஒரு நேரங்கள்ல இந்த தொழில நெசவுப்பட்டு தங்களுடைய வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொழிலையும் ஒரு நெருக்கடி அப்படின்றது வரும் பொழுது அவங்களுடைய வருமானம் அப்படின்ற விஷயம் முழுமையாகவே பாதிப்போட கிராமப்புற வறுமையுமே இன்னுமே அதிக அளவுக்கு அதிகரிக்கக்கூடும். நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றதும் இன்னும் கீழே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த இடத்துல ஏற்பட்டுரும். இது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மையையும் நமக்கு அதிகரிக்கக்கூடும். நாட்டுடைய பொருளாதாரத்தோட சேர்ந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற விஷயம் இன்னுமே அதிக அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டுரும். ஆகையால மோடி அரசானது மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரியான திட்டங்கள் மூலமா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு அப்படின்ற விஷயம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களோ இல்ல ஏற்றுமதியாளர்களோ ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதாக தான் இருக்கு. இப்போ ஏற்றுமதியாளர்கள் அவங்களுடைய பொருட்களை விற்க முடியாம தவிக்கும் போது இந்த மேக் இன் இந்தியா திட்டம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழக்கூடியதாக இருக்கு. மேலும் இந்த தொழிலை அரசாங்கம் பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னா இது மோடி அரசுடைய கொள்கையில நம்பகத்தன்மை மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதையும் நமக்கு ஏற்படுத்திடும். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு விதிச்சிருக்கக்கூடிய வரி விதிப்பு அப்படின்றது உயர்த்தி இருக்கக்கூடிய பின்னணியில உள்நாட்டு அரசியல் நலன்கள் தான் முதன்மையான ஒரு காரணங்களாக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா இந்திய அரசு இந்த விவகாரத்துல மேலோட்டமாகவே நடந்துக்கிறாங்க. குறிப்பாகவே கம்பளி தொழில் சார்ந்து வரக்கூடிய இந்த நெருக்கடிக்கு உரிய கவனத்தை அவங்க செலுத்தாம இருக்கிறது மோடி அரசு பொருளாதார விஷயங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறதாக இருக்கு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருந்துமே மத்திய அரசு உடனடியாக தலையிடாம இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய அரசியல் முன்னுரிமைகளை குறிச்சிருக்கக்கூடிய சந்தேகங்களை தான் இந்த இடத்துல எழுப்புது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊழல் பத்தி விசாரிக்கிறதுக்காக குழுக்கள் அனுப்பக்கூடிய இந்த மத்திய அரசானது அமெரிக்காவுடைய இந்த கடுமையான பொருளாதார தாக்குதல்ல இருந்து இந்திய தொழிலை பாதுகாக்கிறதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க ஏன் தவறி இருக்கிறாங்க? இது மோடி அரசுடைய அரசியல் அலட்சியத்தையும் உள்நாட்டு பொருளாதார நலன்களையும்
எல்லாத்தையுமே புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்கை தான் நமக்கு தெளிவாக காட்டுறதாக இருக்கு. இப்போ இந்த மௌனம் அப்படின்றது சிறு தொழில்களை பாதுகாக்கிறதுல அரசுடைய உண்மையான அக்கறை இல்லாத ஒரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.